தமிழ் தடம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைய காணொளியில் ஒரு ஆகச்சிறந்த தமிழ் ஆளுமையை நாம் சந்திக்க இருக்கின்றோம். அமெரிக்காவிலிருந்து கவிஞர் அன்புடன் ஆனந்தி அவர்கள். கவிஞர் அவர்களுக்கு வணக்கம். இந்த இவ்வளோ கால உங்களுடைய வாழ்வில் அவசியம் இவரை சந்திக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு நபரை பற்றி அல்லது நபர்களை பற்றி. அவசியம் சந்திக்க வேண்டிய நபர்ன்னு இப்படி கேட்டீங்களே, நான் சந்திக்க நினைச்சவங்க எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. அந்த மாதிரி நிலைமை. ஏன்னா, நான் வாழ்க்கையில சந்திக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டது அப்துல் கலாம் ஐயா, இந்திரா காந்தி அம்மையார், ஜெயலலிதா அம்மையார் இவங்க 3 பேரு. ஆனா எனக்கு அவங்கள சந்திக்கிற வாய்ப்பே கிடைக்கல. அதனால எனக்கு இனி இனி அவங்க இடத்துல எனக்கு யாரையும் நான் அப்படி வச்சு பார்த்து நான் பூரிச்சுட்டு போகல, பிரமிச்சு போகல அப்படின்னு தான் சொல்லணும். அதனால எனக்கு அப்படி எதுவும் பெரிய ஆசைகள் அப்படி எதுவும் இல்ல. இவங்க 3 பேர் தான் என் வாழ்க்கையில நான் சந்திக்கணும்னு ஆசைப்பட்டு சந்திக்க முடியாம போன நபர்கள். நீங்க மறக்க முடியாத உங்களுடைய ஆசிரியர் ஏன், எப்படி? மறக்க முடியாத ஆசிரியர் பத்தி கேட்டீங்க. எல்லா இடத்துலயும் இத சொல்லியிருக்கேன். எனக்கு தமிழ் ஆசிரியை. நான் படிச்சது பாளையங்கோட்டையில சைல்டு ஜீசஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அங்க அந்த சொல்லுவாங்க இல்லையா, 5ல் விளையாதது 50ல் விளையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த பள்ளிக்கூட அடித்தளத்திலேயே மார்கரெட் மேரி அப்படிங்கிற என்னுடைய தமிழ் ஆசிரியை அவங்களால தான். அவங்க தமிழ் மட்டுமல்லாம எங்களை எல்லா இடத்த சொல்லுவாங்க. பெண் பிள்ளைகளுக்கு கல்வி ரொம்ப முக்கியம். நீ சொந்த கால்ல நிக்கணும். உனக்காக ஒரு டிகிரி வச்சுக்கணும் நீன்னு சொல்லிட்டு எல்லா விதத்திலயும் எங்களை ஊக்கப்படுத்துவாங்க. எங்கள நாங்களே பயந்தா கூட எல்லா போட்டிகள்லயும் எங்களை அப்படியே தள்ளி விடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீ ஜெயிக்கிற தோக்குற போய் பேசிட்டு வா பேசிட்டு வான்னு. முதல் பேச்சு போட்டியில அவங்க என்னைய ரொம்ப உற்சாகப்படுத்தி திரைப்படங்கள் மாணவர்களை வளர்க்கிறதா சீரழிக்கிறதா அந்த மாதிரி ஒரு தலைப்புல பேச சொன்னாங்க. பக்கம் பக்கமா எழுதி கண்ணாடி முன்னாடி பேசி பொங்கி எழுந்து ஸ்டேஜுக்கு போயிட்டேன். நானு போய் நின்னுட்டு மைக்கு பிடிச்ச உடனே பவர் போயிருச்சு. கரண்ட் போன உடனே எனக்கு பயம் வேர்த்து கொட்டி அப்படியே இந்த இங்க இப்போ இங்க உட்கார்ந்துருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி உறைஞ்சு போயிட்டேன். அப்புறம் பின்னாடி இருந்து இங்க எங்க தமிழ் ஆசிரியை ஒண்ணும் பயப்படாத, உன் சத்தம் கண்ணீர்னு இருக்கும், அதோ பாக்கு மரம் தெரியுது பாரு, அங்க இருக்கிறவ வரைக்கும் கேட்கணும், நீ இங்க முன்னாடி 2 அடி தள்ளி வான்னு எனக்கு கையை பிடிச்சு கூட்டு நிப்பாட்டி வச்சு, நீ பேசுறது மைக்கே உனக்கு தேவையில்லை அப்படின்னு பேச சொன்னாங்க. அப்பதான் நான் துலாக்கோல் போல் கருத்துக்களை எடை போட்டு கூற காத்திருக்கும்னு ஆரம்பிச்சேன். அங்க ஆரம்பிச்சதுதான் நினைக்கிறேன் என்னுடைய அந்த பேச்சு. அது ஒவ்வொரு முறையும் நான் பேசும்போது அவங்களுக்கு நான் நன்றி சொல்லுவேன். ஏன்னா தமிழ்ல இலக்கணம் மேல ஒரு ஆர்வம் வர்றதுக்கும் அவங்கதான் காரணம். மத்த இதுல எல்லாம் மதிப்பெண்கள் கம்மியா தான் வாங்கியிருப்பேன். ஒரு 60, 70 அந்த ரேஞ்சில தான் இருக்கும். தமிழ்ல மட்டும் எப்பவுமே 99. ஏன்னா 100 போட மாட்டாங்க. நான் படிச்ச காலத்துல அவங்க சொல்லுவாங்க 100 போட மாட்டாங்க. மாநில முதன்மை பெற முயற்சி செய்கன்னு ஒவ்வொரு பேப்பர்லயும் எனக்கு அதை ரவுண்ட் பண்ணி எனக்கு எழுதி கொடுப்பாங்க அந்த டீச்சர். அது எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்கு. அவங்கள நான் மறக்கவே மாட்டேன் இன்னைக்கு. மிக்க நன்றி. மிக சரியா சொன்னீங்க. இதே போல ஒவ்வொரு வெற்றியாளருக்கு பின்னாலையும் நிச்சயமாக ஒரு ஆசிரியர் பலர் இருப்பாங்க. அதுல ஒரு ஆசிரியர் இருப்பார் என்றுதான் நான் கருதுகிறேன். உங்களுக்கு பிடிச்ச தமிழ் படைப்பாளர்? தமிழ் படைப்பாளர்னு பாத்தீங்கன்னா, அந்த படிக்கிற காலத்திலேயே நம்ம குறிப்பா அந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எக்ஸாம் வந்துட்டுனாலே அவ்வளவுதான். அது தலைக்கு தலையணை மாதிரி வச்சு தூங்குற மாதிரி. அது ஏன்னா அவ்வளவு அதுல பயம். அந்த டைம்ல எல்லாம் அம்மா கிட்ட அடி வாங்காத குறைதான். ஏன்னா ரமணிச்சந்திரன் நாவல்கள் எனக்கு ரொம்ப இஷ்டம். முதல்ல படைப்பாளர்கள் எடுத்துக்கிட்டா பாரதியில தான் என்னுடைய பயணம் தொடங்குச்சு. பாரதி, பாவேந்தர், அடுத்து கல்கி, சாண்டில்யன், ரமணிச்சந்திரன் எல்லா நான் வச்சிருக்கேன். கதை புத்தகமும் இப்பவும் வச்சிருக்கேன் இங்க நம்ம வீட்லயும். அப்புறம் ஜெயமோகன் சார், பாலகுமாரன் சார், சுஜாதா அவர்கள், ஜெயகாந்தன் அவர்களுடைய கதைகள், இப்படி எண்ணற்ற படைப்பாளர்கள். நான் கிடைச்சதெல்லாம் நம்ம வாரமலர்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல உங்களுக்கு அது சின்ன சின்ன அந்த தொடர் கதைகள்லாம் போட்டா கூட அதை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டே வருவேன். இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பேன். நிறைய சின்ன துணுக்கு சீட்டு இருந்தா கூட என்ன எழுதிருக்கு அப்படின்னு பார்ப்பேன். அது மாதிரி எனக்கு அதுல எதையாவது ஒண்ண படிச்சு பார்த்துட்டே இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால பல படைப்பாளர்கள், ஓஷோ அவர்களுடைய புத்தகங்கள், ஒரு கோப்பை தேநீர், அப்புறமா நம்ம ஆன்மீகம் சார்ந்த புத்தகங்கள் நிறைய, திருமந்திரம், திருவாசகம், இதெல்லாமே படிச்சு இதுல ஆன்மீகம் தாண்டி என்னை ஈர்த்தது தமிழ். அதுதான் நான் உண்மையா சொல்லணும். ஏன்னா அதுல இருக்கக்கூடிய சந்த நயங்கள் ஒவ்வொரு படைப்பையும் நான் ரசிச்சு படிச்சிருக்கேன். அது இன்னும் படிக்க இருக்கு. நான் படிச்சது ஒரு பெருங்கடல்ல ஒரு சிறு துளி. இன்னும் படிக்க வேண்டும். சிறப்பான சொன்னீங்க. மேலும் மேலும் படிக்க வேண்டும்ங்கிறத பத்தி சிறப்பா சொன்னீங்க. நூலேணி நூல் கொடை திட்டம் பற்றி.
ரொம்ப ஒரு அருமையான கேள்வி இது. என்னன்னா, நூலேணி நூல்கொடை திட்டம் வழியாக நம்ம சிறுவர் இலக்கிய செம்மல் அவங்க கன்னிக்கோவில் ராஜா அவர்கள் நூலேணி பதிப்பகம் வச்சிருக்கிறாங்க. ஆ லாலிபாப் சிறுவர் உலகம் பதிப்பகமும் நெறைய புத்தகங்கள் வெளியிடுறாங்க. எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அங்க சரியான நூலகங்கள் இல்லாத அரசு பள்ளி, இந்த மலைவாழ் மக்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து 1 புத்தகம், 2 புத்தகம் அப்படி அனுப்பி வச்சா கூட ரொம்ப ஆசையா அந்த கதைய படிச்சுட்டு, நாங்க அந்த கதைய ரொம்ப ரசிச்சு படிச்சோம் அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. அப்போ எங்களுக்கு அப்பதான் தோணுச்சு. இந்த அரசு பள்ளிகளுக்கெல்லாம் நான் வந்து என்ன மாதிரியே ஒத்த சிந்தனை உள்ள நண்பர்கள கூட்டு சேர்ந்து ஒரு 7, 8 பேர் இருப்போம் இங்க. அதுல இளமாறன்னு சொல்லி இப்போ இந்த நேர்காணலுக்கு நமக்கு உதவி செய்த நண்பர். அவரு கூடயும் இன்னும் ஒரு 7, 8 நண்பர்கள் இருக்காங்க. பெரிய அமௌண்ட் எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆளுக்கு ரூ. 1000 போட்டு ஏன்னா நம்ம ஒரு கிட்டத்தட்ட 14 புத்தகங்கள் வரும் அதுல. அத வாங்கி ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு ஸ்கூலுக்கு அனுப்புறது. கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 95 பள்ளிகளுக்கு மேல அனுப்பி வச்சிருக்கோம் சார். அது எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவான ஒரு வேல அது. நாங்க செஞ்சது. இந்த நேரத்துல எங்களோட இணைஞ்சு நன்கொடை குடுத்த அத்தனை நட்புகளுக்கும் என்னோட நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். சிறப்பு. இப்போ இது போல இந்த சிறார்களுக்கு பயன்படக்கூடிய இந்த நூலை பற்றியெல்லாம் சொன்னீங்க, பள்ளிகளுக்கு அனுப்புகிறேன்னு சொன்னீங்க. இதே போல் ஒவ்வொருவருமே வாய்ப்புள்ளவர்கள் செஞ்சால் பெரிய அளவுக்கு பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. இதே போன்று சிறார் இலக்கியத்தில் தன்னை பெரிய அளவுக்கு ஈடுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய சிறார் எழுத்தாளர் லண்டன்லேருந்து செயல்படக்கூடிய பஞ்சு மிட்டாய் பிரபு அவர்களும் இது போன்ற ஒரு பணியை லண்டன் மாகாணத்திலிருந்து செய்கிறார் என்ற செய்தியை நான் இந்த சமயத்தில் நினைவு கூற விரும்புகின்றேன். இப்போ அடுத்த கேள்வி என்னென்னா, ஒரு படைப்பாளராக நீங்கள் இருக்கீங்க. அஹ், படிக்க வேண்டும், அதே போல் படைக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஒரு படைப்பாளர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒரு நல்ல கேள்விங்கய்யா. ஒரு படைப்பாளர் எப்படி இருக்கணும்னா, ஒரு எப்பவுமே சொல்றது உண்டு நானு. "குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, எனக்கு இதுதான் தெரியும். நான் இதுதான் பண்ணுவேன் அப்படின்னு பிடிச்ச பிடியில நிக்கக்கூடாது. ஒரு இந்த சொல்லுவாங்க இல்லையா? வானத்த பார்த்து நேரா ஒரு கம்பு குச்சி மட்டும் மேலேயே போயிட்டு இருந்ததுன்னா, யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இருக்காது. அது கிளை பரப்பி அந்த மரம் வந்து நெறைய கிளைகள் பரப்பும் பொழுது, அங்க பறவைகள் நெறைய வந்து உட்காரும். அப்போ ஒருவர் பல கிளைகள்ல வேலை செய்யணும். இப்ப நீங்க எல்லாம் சொல்றீங்க இல்லையா? இவங்க லாலிபாப்ல இயங்குறாங்க, தமிழால் இணையம்ல இயங்குறாங்க, தமிழ் அமெரிக்க டிவிலன்னா, நான் ஒரே இடத்துல இருக்க விரும்புறதில்ல. ஏன்னா என்னுடைய கிளைகளை நான் பரப்பி, பல பேர் கூட தொடர்புல இருக்கணும். பல பேருக்கு உபயோகமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அது மாதிரி தான் ஒரு படைப்பாளர் இருக்கணும். இப்ப எனக்கு மரபு கவிதைகள் தெரியும்னா, நான் மரபு கவிதை மட்டும் தான் எழுதுவேன். நான் புது கவிதை எல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா தெரியலைன்னாலும் முயற்சி பண்ணுங்க. குறைந்தபட்சம் அந்த கவிதையெல்லாம் ஒரு கவிதையா அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் என்னுடைய கருத்தா நான் இந்த இடத்துல வைக்கணும்னு ஆசைப்படுறேன். அதே மாதிரி ரொம்ப முக்கியமா நான் படைப்பாளர்களுக்கு ஒரு வேண்டுகோளாவே இந்த இடத்துல வைக்கிறேன். விருதுகள், வெற்றிகள்னு அந்த புகழ் போதைக்குள்ள தயவு செஞ்சு மாட்டிக்காதீங்க. அது எல்லாமே மாயை. ஏன்னா விருதுகள் நீங்கள் பெற வேண்டும். வாங்கக்கூடாது. தானாக தேடி வர வேண்டும். அத வந்து நான் இந்த இடத்துல நான் வந்து நகைச்சுவையா சொல்லல. சீரியஸாவே சொல்றேன். நெறைய பேரு பைசா குடுத்து வாங்கிட்டு பின்னாடி போட்டுக்கிறத பெருமையா நெனச்சுக்கிறாங்க. அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. விருதுகள் உங்கள தேடி வரணும். அதுக்கு உங்களுடைய படைப்புகள் பேசப்படணும். அதுல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அது வந்து ஒரு வெற்றிகரமான படைப்புகள குடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்படித்தான் ஒரு படைப்பாளர் இருக்க வேண்டும். மத்த விருதுகளை நம்பியோ, சான்றிதழ்களை நம்பியோ எழுதாதீங்க. அது என்னைக்குமே கதைக்கு ஆகாது. மனசுல இருந்து ஆத்மார்த்தமா எழுதுங்க. அதுதான் ஒரு படைப்பாளனுடைய வேலை. அத மட்டும் செய்யுங்க. மத்தெல்லாம் தானா வரும். அதுதான் என்னுடைய கருத்து. அருமையாக சொன்னீங்க. விருதுகளால் நம்ம கொடுக்கக்கூடிய விருதினால் அந்த விருது தான் பெருமை கிடைக்க வேண்டுமே தவிர விருது நம்மை பெருமைப்படுத்தாது என்பதை சிறப்பாக சொன்னீங்க. இப்போ நிறைய நூல்களை வெளியிடுறீங்க. இப்போ இந்த நூல்கள் வெளியிடுவது எல்லாம் தாயகத்திலேயே இருக்குது, தமிழ்நாட்டிலே இருக்குது. அதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்கா? ரொம்ப நெறைய சிறப்பு காரணமே இருக்கு. ஏன்னா, நம்ம ஒரு தாய்க்கும், குழந்தைக்கும் உள்ள ஒரு தொப்புள் கொடி உறவு போல தான் தாயகத்திற்கும் எனக்கும் உள்ள உறவு. ஏன்னா, தமிழால் நினைவும் களத்துல எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணுவாங்க. "இந்த அம்மாக்கு உடம்பு மட்டும் தான் அங்க இருக்கு. உசுரு இங்க தமிழ்நாட்டுக்குள்ள தான் சுத்திக்கிட்டு இருக்கு" அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு எனக்கு வந்து நம்ம நாட்ல நான் எழுதுறது எல்லாமே என்ன இருந்தாலும் சரி, நான் தாயகத்துல வந்து நம்ம மண்ணுல நம்ம தமிழ் தாய் அங்க அப்பதான் எனக்கு நம்ம நாட்ல வந்து இறங்குனா தான் எனக்கு ஒரு திருப்தியே. அங்க வந்து வெளியீடு பண்ணி நம்ம உறவுகளுக்கு மத்தியில அந்த நூல்களுக்கு போய் சேரும் பொழுது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். அதுதான் நான் எல்லா வருஷமுமே சொல்லுவாங்க. "என்ன நூல் எழுதியாச்சா? எப்ப வரீங்க?" அப்படிலாம் கேட்பாங்க. தாயகம் வரணுங்கிறதுக்காக நான் நூல் எழுதுறதும் இல்ல. நூல் எழுதிட்டமேங்கிறதுக்காகவும் தாயகம் வர்றதில்ல. ஆனா எழுதினா தாயகத்துல தான் வெளியிடணுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். ஏன்னா, அது எனக்கு தொப்புள் கொடி உறவு. அதுதான். வேற எந்த ஒரு தனிப்பட்ட காரணமும் இல்ல. இப்போ நீங்கள் வந்து அமெரிக்காவில் இருக்கீங்க.
இப்போ தமிழ்நாடு, அமெரிக்கா தவிர வேற என்னென்ன நாடுகளுக்கு நீங்கள் அலுவலக ரீதியாகவோ அல்லது சுற்றுப்பயணமாகவோ போயிருக்கீங்க? இன்னும் போகாத நாடுகள் எது? எந்தெந்த நாட்டுக்கு நீங்க போக விரும்புறீங்க? அருமையான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. அதாவது சுற்றுப்பயணம் இதுவரை சென்றது, இனி நீங்க போக நினைக்கிறது அந்த மாரி கேட்டிருக்கிறீங்க. ஆ ரொம்ப நெறைய நாடுகள்லலாம் நான் போகல. இங்க நம்ம அமெரிக்கால இருக்கிறோம். பக்கத்திலேயே இருக்கிற கேனடா, அப்புறம் ஆ இந்தியாவுக்கு வந்திருந்தப்போ சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து போயிருக்கிறேன். மத்தபடி ரொம்ப பெருசா எங்கேயும் மத்த நாடுகளுக்கு போகல. நம்ம தெரியும் உங்களுக்கு அ துபாய்க்கு போயிருக்கேன். அந்த எமிரேட்ஸ் அந்த ஏரியா ஃபுல்லா போயிருக்கேன். அபுதாபி, துபாய் அந்த ஏரியா, மஸ்கட் அந்த ஏரியாலாம் சுத்தியிருக்கோம். ஆ நான் பார்க்க நினைக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, எல்லாரும் சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. எனக்கு நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய பல இடங்கள பார்க்கறதுக்கு நான் இன்னும் ஒரு ஒரு ஏக்கத்தோட, ஆவலோட இருக்கேன். ஏன்னா, இந்தியால இருக்கக்கூடிய நெறைய இடங்கள் நான் இன்னும் பார்க்கல. என்னுடைய வாழ்நாள்ல கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாம் பார்க்கணுங்கிறது தான் என்னுடைய கனவு. இந்த நாடுகள் பிரயாணப்பட்டது எல்லாமே ஒரு என்ன சொல்றது? பிளான் பண்ணி திட்டமிட்டு சுற்றுலா போய் அப்படி இல்ல. ஒரு தடவ நாங்க தாயகம் வந்திருக்கும்போது, திரும்பி வரும்பொழுது ஃப்ளைட் ஒண்ணு கேன்சல் ஆனதுனால, நாங்க துபாய்ல அந்த சுற்றுப்பயணம் அந்த 1 வாரம் தங்க வேண்டிய நிலைமை ஆயிப்போச்சு. அடுத்து இந்த சிங்கப்பூர், மலேசியாலாம் நாங்க ஒரு உறவினர் வீட்டுக்கு போயிருக்கும் பொழுது, அப்படியே அங்க தாய்லாந்து, மலேசியாலாம் சுத்தி பார்த்துட்டு வந்தோம். மத்தபடி என்ன பொறுத்தவரைக்கும், அந்த வெளிநாட்டுல போய் பார்க்கணும். ஒருவேளை இங்க அமெரிக்கால இருக்கிறதுனாலயா என்னன்னு தெரியல. எனக்கு அந்த வெளிநாடுகள்ல போய் சுத்தணும், அங்க போய் பார்க்கணும்னு எனக்கு பெருசா இல்ல. ஆனா எனக்கு நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய பல விடயங்கள் எனக்கு இன்னும் பார்க்கல. அந்த ஆவல் நெறைய இருக்கு. அதுக்கான திட்டம் தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இனிமே வருஷத்துக்கு ஒரு தடவையாவது எதையாவது பாத்துறணும் இந்தியால அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவ்வளவுதான் எனக்கு பெரிய ஆசைலாம் ஒண்ணும் இல்ல. இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லா துறைகள்லயுமே டெக்னாலஜி தொழில்நுட்பம் வந்து பெரிய அளவுல பெருகிட்டு. இப்ப வந்து அச்சுத்துறையே எடுத்துக்கிட்டா, அது பெருகிருக்கு. இது போன்ற ஒவ்வொரு துறைகள்லயுமே இப்ப டெக்னாலஜி பெரிய அளவுக்கு முன்னேற்றம் இருக்கு. உங்களுக்கு பிடித்த தொழில்நுட்பம், அது எந்த ஆ துறையா இருந்தாலும் சரி. என் ம். பிடித்த தொழில்நுட்பம் பத்தி கேட்டீங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆ கரண்ட் டெக்னாலஜி தெரிஞ்சுக்கலைன்னா, நம்மளால அதே ஸ்பீடுக்கு நம்ம இயங்க முடியாது. அதனால கண்டிப்பா தெரிஞ்சு வைக்க வேண்டிய கட்டாயத்துல எல்லாருமே இருக்கிறோம். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த வாய்ஸ் டைப்பிங் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்களுமே. நம்ம பேசி அத தமிழ்ல தட்டச்சு பண்றது எனக்கு ரொம்ப முதல்ல அத தெரிஞ்சுக்கும்போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா சும்மா சும்மா பேசி பேசி டைப் பண்ணி இவ என்ன பண்ணுதுன்னு பார்ப்பேன் நானு. அதே மாதிரி இந்த இலக்கண பிழை தமிழ்ல வரக்கூடிய இந்த சந்தி பிழைகள் எல்லாம் சரி பார்க்கக்கூடிய அந்த நாவி எடிட்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்து வந்து இந்த நம்ம கூகுள் லென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம இப்போ ஒரு அவசரமா ஒரு பிடிஎஃப் வந்து அதுல இருக்கக்கூடியத தட்டச்சு பண்ண நேரம் இல்லைன்னா, அந்த கூகுள் லென்ஸ வச்சு நம்ம எடுத்து, அத அப்படியே கேப்சர் பண்ணி, காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த ஃப்ளையர் மேக்கர் அந்த மாரி ஆப்ஸ் நெறைய இருக்கு. போஸ்டர் மேக்கர், ஃப்ளையர் மேக்கர், ஒரு நிகழ்ச்சிக்கான அழைப்பிதழ் தயாரிக்கிறது, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஆ நம்மளோட வீடியோஸ் பண்ற ஆப்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, நான் என்னுடைய யூடியூப் சேனல்லயே குட்டி குட்டியா இந்த குழந்தைங்களுக்கு எதையாவது ஒரு கதை சொல்லியோ, ஒரு பாடல் பாடியோ, ஏதாவது குட்டி குட்டி வீடியோ அந்த மாரிலாம் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் ஏதாவது புதுசா ஒரு டெக்னாலஜி கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நம்ம இப்போ நெறைய இருக்கு. அதுல நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது இதெல்லாம் சொல்றேன். இப்ப பேசும்போது நீங்க சொன்னீங்க, இப்ப உங்களுடைய யூடியூப் சேனல்ன்னு சொன்னீங்க. அந்த சேனல பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ம். ஆ என்னோட என்னுடைய சேனல் வந்து நெல்லை அன்புடன் ஆனந்தின்னு வச்சிருக்கிறேன். அதுல வந்து நான் பங்கேற்ற நிகழ்ச்சிகள், என்னுடைய நூல் வெளியீடு பத்தி, குழந்தைகளுக்கு நெறைய பாடல்கள், அப்புறமா கதைகள், சமையல் குறிப்புகள், அதுக்கப்புறம் அ நூல் அறிமுகங்கள். இப்போ கொஞ்ச நாளா வந்து இன்று ஒரு நூல் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நட்பு வட்டத்துல எழுதியிருக்காங்க நெறைய பேரு நூல்கள். அதெல்லாம் வந்து வெளி உலகத்துக்கும் தெரியட்டும்னு சொல்லிட்டு, ஒரு ஒரு நிமிஷம் தான். குட்டி குட்டி ஷார்ட்ஸ் மாதிரி. அதுக்கப்புறம் நான் இதுவரைக்கும் எழுதின கவிதைகளை எல்லாமே, நான் என்னுடைய சொந்த குரல்ல வாசிச்சு, அந்த கவிதைகள வந்து குட்டி குட்டி வீடியோஸா அதுல நெறைய போட்டு வச்சிருக்கிறேன் அவ்வளவுதான். அது ஒரு ஆ ஆவணப்படுத்துதல்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கான முயற்சி அது. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. நிறைய இப்போல ஆவணப்படுத்தல் முயற்சி என்பது, நாம் இன்னும் தமிழர்கள் அந்த துறையில பல்வேறு துறையில பதித்தால் கூட, இந்த ஆவணப்படுத்தல் என்பதில வந்து நாம் இன்னும் நெடுந்தூரம் செல்ல வேண்டியிருக்கிறது என்று நான் கருதுகிறேன். ஆனா இந்த கால இளைஞர்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? அவங்கள பற்றி உங்களுடைய கருத்து?
அருமையான கேள்வி. இக்கால இளைஞர்கள் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? நெறையவே இருக்கு. அபரிமிதமான நம்பிக்கைன்னு கூட நீங்க வச்சுக்கலாம். ஏன்னா, இப்ப நம்ம வீட்லயே எடுத்துக்கோங்களேன். இப்ப என்ன விட என்னுடைய குழந்தைகள் என்ன விட ஸ்மார்ட்டா இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுக்கு நம்மள விட அதிகமாவே தெரிஞ்சிருக்கு. நம்ம சொல்லுவாங்க இல்லையா? நம்ம ஐயா அவர்கள் வந்து எனக்கு 100 இளைஞர்கள குடுங்க. அப்துல் கலாம் ஐயா சொல்லுவாரு. நான் இந்த நாட்டையே வந்து வந்து வெற்றிகரமா ஆக்கி காட்டுறேன்னு. அந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாமே எள்ளுன்னா எண்ணெயா நிக்கிறவங்க. அங்க சில பேர் பண்ற தவறுகள அதெல்லாம் நம்ம பெருசுபடுத்த வேண்டாம். ஆனா, இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைங்க அப்படியே கற்பூர புத்தி. அப்படியே ஒரு விஷயத்த சொன்னா அப்படி பிடிச்சுக்கிறாங்க. ஒரு அ ஒரு இலக்கியமாக இருக்கட்டும், ஒரு தொழில்நுட்பமாக இருக்கட்டும், நம்ம அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிற மாரி, அதே மாரி மெச்சூரிட்டி அது சொல்லுவோம் இல்லையா? ஒரு ஞானம் எல்லாம் வந்து நமக்கெல்லாம் வந்து 40 வயசுக்கு மேல தான் வருது. அந்த பசங்க தெளிவா இருக்காங்க. ஏன்னா அவங்க நமக்கு சொல்றாங்க சில நேரங்கள்ல. இது வந்து இதுக்கெல்லாம் நீங்க நோ சொல்லணும்மா. சில விஷயங்களுக்கு நீங்க நோ சொல்லாம நீங்க வந்து அவங்கள ப்ளீஸ் பண்ண ட்ரை பண்றீங்க. நீங்க நோ சொல்ல கத்துக்கோங்கன்னு என் பொண்ணு எனக்கு சொல்லுவா. அட ஆமால்ல அப்படின்னு நான் வியந்து போயிருக்கேன். அப்போ அந்த நேரத்துல அவ எனக்கு தாயா, நான் அவளுக்கு தாயான்னு எனக்கு சந்தேகமே வந்துரும். அந்த மாதிரி இந்த காலத்து பிள்ளைங்க, இளைஞர்கள் எல்லாம் வந்து சரியான பாதையில தான் இருக்காங்க. இன்னும் சரியான பாதையில போவாங்கன்னு எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்கு. அந்த இளைஞர்களுக்கு வேற ஏதாவது நீங்க சொல்ல வேண்டிய கருத்தாக நீங்க என்ன சொல்லுவீங்க? அவங்களுக்கு வந்து இப்போ அவங்களுக்கு பிடிக்காத ஒண்ணு அட்வைஸ். அறிவுரை சொன்னோம்னாலே நம்ம அவங்களுக்கு பிடிக்காம போயிருவோம். நான் வந்து என் குழந்தைங்க கிட்ட ஒண்ணே ஒண்ணு தான் சொல்லுவேன். சொந்த கால்ல நில்லு. யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு பெண்ணோ, ஆணோ நான் வந்து இந்த இடத்துல பெண் குழந்தைகள் மட்டும் சொல்ல வரல. ஒரு பெற்றோரையோ, ஒரு வெளியில இருக்கவங்களையோ நம்பி இருக்காதீங்க. உங்களுக்குன்னு குறைஞ்சபட்சம் ஒரு டிகிரியாவது வச்சுக்கோங்க. ஒரு ப்ரொஃபஷன வச்சுக்கிட்டு உங்க சொந்த கால்ல யார்கிட்டயும் போய் கையேந்தி நிக்காதீங்க எந்த காலத்துலயும். அதுக்கப்புறம் உங்களுடைய பேஷன தேடி ஓடுங்க. நான் ஓவியம் வரையணும், நான் சினிமா இது ஆகப் போறேன். முதல்ல நீ ஒரு வேலையில இருந்துகிட்டு எல்லாத்தையும் பண்ணு. இன்னைக்கு நான் ஒரு தமிழ் பணி இவ்வளவு செய்றேன்னா, ஒரு ஆபீஸ் மேனேஜரா, அலுவலக மேலாளரா இருந்துகிட்டு தான் என்னுடைய தமிழ் பணிய செய்றேன். நான் வந்து தமிழுக்காக நான் உயிரை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் படிக்க மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன், நான் கவிதை எழுதுவேன், எல்லாரும் எனக்கு பணத்த குடுங்க அப்படின்லாம் நம்ம எதிர்பார்க்கக் கூடாது. முதல்ல உங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கோங்கன்னு எல்லா பிள்ளைகள்ட்டயும் நான் சொல்லக்கூடியது, உனக்குன்னு ஒரு வேலைய தேடிக்கம்மா. அதுக்கு ஒழுங்கா படிக்கணும். முதல்ல படிங்க. அதுக்கப்புறம் எல்லாம் தானா தேடி வரும்னு சொல்லுவேன். அடிப்படை கல்வி எல்லாருக்குமே. ஆணோ, பெண்ணோ அத மட்டும் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. எந்த சூழல்லயும். அடிப்படை கல்வி அத ரொம்ப விட்டுறாதீங்க அப்படின்னு சொன்னீங்க. மிக சிறந்த கருத்து. இப்ப நம்ம வந்து இந்த காலனுடைய இறுதி பகுதிக்கு வந்திருக்கோம். உங்களுடைய இவ்வளவு பணிகள செய்றீங்க. உங்களுக்குன்னு பிடிச்ச ஒரு பொழுதுபோக்கு இருக்கும்ல? அத பத்தி சொல்லுங்க. பிடித்த பொழுதுபோக்கு. எனக்கு வந்து சமையல் பண்றது ரொம்ப பிடிக்கும். என்னோட நட்பு வட்டம்லாம் வந்து நம்ம வீட்ல இருந்து ஒரு 1/2 மணி நேரம் 45 நிமிஷம் தொலைவுல இருப்பாங்களா, அவங்க சொல்லுவாங்க, "நான் பேசாம ஒரு உன் வீட்டு பக்கத்திலேயே பார்த்துட்டு வந்துடுறேன்" அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எதையாச்சும் புதுசு புதுசா பண்ணிட்டே இருக்கணும் எனக்கு. தோட்டக்கலை ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்லயே வந்து வாழை மரம், அப்புறம் மல்லிகைப்பூ, கனகாம்பரம், கற்பூரவள்ளி, அப்புறம் கறிவேப்பிலை எல்லாமே ஏன்னா என் பொண்ணுக்கு வாழை இலையில சாப்பிட ரொம்ப பிடிக்கும்னு ஒரே ஒரு வாழை மரம் தான் வாங்கி வச்சோம். அது வந்து இந்த நம்மள மாதிரி அந்த வாழை கொலையெல்லாம் தள்ளாது. ஆனா, நெறைய இலைகள் வரும். நமக்கு தேவை இலை சாப்பிடுறதுக்கு. அது காரியம் முடிஞ்சது சொல்லிட்டு, அது குட்டி போடுது நல்லா. அந்த கன்றுகள்லாம் தனித்தனியா வச்சு ஃப்ரெண்ட்ஸுக்கும் நெறைய பேருக்கு குடுத்துருக்கிறேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், ஒரு செடிய வந்து ஒரு குழந்தையா வாங்கிட்டு வந்து அது வளர்றத பார்த்து பார்த்து சந்தோஷப்படுவேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை அது. அது நான் ஆர்வமா செய்யக்கூடியது. ஏன்னா, நான் காலையில மாடியிலருந்து இறங்கி வரேன்னா, என் கண்ல ஏதாவது பச்சை பசேல்னு ஒரு செடி, ஒரு பூ என் கண்ல தெரிஞ்சதுன்னா, அன்னைக்கு நாள் ஃபுல்லா எனக்கு சந்தோஷமா இருக்கும். அதனால என் வீட்ல வந்து இந்த குளிர்காலத்திலயும் பூக்குற மாதிரி செம்பருத்தி, அந்த மாரி பூக்கள்லாம் நம்ம வீட்ல இருக்கு இப்பவும். அதுதான் என்னுடைய Facebook ஃபாலோ பண்றவங்களுக்குலாம் இது நல்லா புரியும். இந்த அம்மாவுக்கு மட்டும் எங்கேருந்து இந்த பூல எங்கேருந்து ஃபோட்டோ பிடிச்சு போடுதுன்னே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அத உடனே ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு கவிதை எழுதி போட்டுருவேன் நானு. அது கூடலாம் பேசுவேன் நானு. ஏன்னா மனுஷங்க கிட்ட பேசினா பிரச்சனை. திரும்ப பேசுவாங்க, வாக்குவாதம் வரும். எதுக்கு வம்பு? நான் செடி கொடி கூட பேசிட்டு போயிடுறேன். நெறைய அதுங்க கூட பேசுவேன் நானு. ஏன்னா 12ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது என்னுடைய ஆசிரியை, அது ஒரு இசை ஆசிரியை. எங்களுக்கு அது சிறப்பு பாடமா இருந்தது. அவங்க சொல்லுவாங்க, "நீ வந்து செடிகள் பக்கத்துல போய் உங்க அம்மா உனக்கு தல பின்னல் போட்டுட்டு இருக்கும்போதெல்லாம் சும்மா நிக்காத. நீ போய் பாட்டு பாடு அந்த செடி கூட" அப்படிம்பாங்க. நம்பவே மாட்டீங்க. நான் போய் உட்கார்ந்து ஒரு செடி கீரத்து பக்கத்துல போயி, கொய்யாக்கா பக்கத்துல போய் நல்லா பாடிக்கிட்டு இருப்பேன். அதுக்கு உண்மையிலே உயிர் இருக்குங்கிறத நான் அனுபவபூர்வமா உணர்ந்திருக்கேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நேர்காணல்ல இன்டீரியர் டெக்கரேஷன் அதாவது வீட்டுக்குள்ள இருக்கிற பொருட்களையே மாத்தி மாத்தி வச்சு அலங்காரப்படுத்தி, அழகுபடுத்தி பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்ட்டி பிளானர்ன்னு சொல்லுவாங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன.
ஏன்னா இப்ப கூட என்னோட சமீபத்துல என்னோட தோழிக்கு 25வது திருமண நாள். முழுக்க முழுக்க பொறுப்பு என்கிட்ட தான் குடுத்திருந்தாங்க. எல்லாரும் ஆ ஒரு மகிழ்ற விதமாக அந்த திட்டமெல்லாம் போட்டு நல்லபடியா அத நடத்தி முடிச்சோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி ஆர்கனைஸ் பண்றதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாமே எனக்கு பிடிச்ச விஷயம். நீங்க வீட்லயே அது சில பொருட்களை மாற்றி மாற்றி வைப்பேன் அப்படின்னு சொன்னீங்க. அது ஒரு ஏதோ மாற்றம் ஒன்றே நிலையானது என்று சொல்வார்களே, அதேபோல நிறைய செய்திகள்ல நீங்க வந்து இப்ப பகிர்ந்திருக்கீங்க. அது பெரிய அளவுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று தான் கருதுகிறேன் அனைவருக்கும். இப்ப இந்த நேர்காணல்ல பல துறைகள் சார்ந்து சொல்லியிருக்கீங்க, பல செய்திகள் சொல்லியிருக்கீங்க. இளைஞர்கள் சார்ந்து சொல்லியிருக்கீங்க, தொழில்நுட்பம் சார்ந்து சொல்லியிருக்கீங்க, தமிழ் சார்ந்து சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தமிழ் தடம் அன்பர்களுக்கு உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்தமைக்கும், பல புதிய செய்திகளை தந்தமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. தமிழ் தடம் வழியாக அருமையான ஒரு நேர்காணலில் உங்களை சந்தித்ததிலும், ஆ பார்க்க இருக்கிற நேயர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றியை தெரிவித்து மகிழ்கிறேன். நன்றி.